உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரார். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட் வேலை கிடைக்க போகுது. அது அடுத்த தேசத்துலையும் ட்ரை பண்ணலாம், அடுத்த ஊர்லையும் ட்ரை பண்ணலாம். உள்ளூர்ல வேலை கிடைக்காத வெளியூர்ல இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பழைய சொத்துக்களை வித்து நல்ல காசு. யாருக்கும் இரவலாக தங்கத்தை கொடுக்க கூடாது. பிறரை நம்பி உறுதி பத்திரம் இல்லாமல் பணம் கொடுக்க கூடாது. நகை திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நகைகளை பத்திரமா வச்சுக்கிடணும். திருமணமான இளம் தம்பதிகள் தாம்பத்திய வாழ்க்கை திருப்தி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப சரியாயும். கவுன்ஸ் குறைவா இருக்கிறவங்களுக்கு கவுன்ஸ் திருப்தியா இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க. அப்படி நல்ல மாற்றம் வரும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா குரு ராகவேந்திரரை வழிபடணும். மந்திராலய மகான் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாழ்க்கையில ஜாதகம் எவ்வளவு முக்கியம், ஜோதிடம் நம்ம வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு போகுது, அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களா நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது சார்? மகர ராசி பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் குரு பகவான் நீச்சமாகக்கூடிய இடமே மகரம் தான். எப்படி கடகத்தில் குரு உச்சம்ங்கிறோம், மகரத்தில் குரு நீச்சம். அப்போ மகர ராசிக்காரங்களோட பொதுவான கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது கூட அளவான தெய்வ நம்பிக்கையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சாமி எனக்கு யாரை என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படி கிடையாது. அது கரெக்டானு பார்ப்பாங்க. நீங்கள் மகர லக்னத்தையும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அதை பொழப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி கூட சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு இவர்கள் நம்பினால் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை கூட பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க. காரணம் குரு நீச்சமாகிற இடம் அது. அந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரார். இந்த குரு பகவான் இவங்களுக்கு எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்திற்கும் அவர் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா வேலை நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் செய்ய போகிறாங்க, வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட் வேலை கிடைக்க போகுது. அது அடுத்த தேசத்துலையும் ட்ரை பண்ணலாம், அடுத்த ஊர்லையும் ட்ரை பண்ணலாம். உள்ளூரில் வேலை கிடைக்காத வெளியூரில் இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு அமைப்பு. பழைய சொத்துக்களை விற்று நல்ல காசு வரும். ஒரு காசு பணம் எதிர்பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு வருமானம் வரும், பழைய சொத்தை விற்று வாங்கிட முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் இருக்குது பார்த்தீங்களா, கடன் எல்லாமே இப்போ அடைபடும். ஒரு பெரிய தொல்லை இருக்கு வச்சுக்கோங்க, அந்த கடன் தொல்லை அடைபடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயத்தில் பிரச்சனை இருக்கும், அதனால வாயில வாடை அடிக்கும், இந்த பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு வயிற்று செரிமான பிரச்சனைகள் இப்போ கொடுக்கும். மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வயிறு தொந்தரவு, வயத்து வலி, வயத்தில் கொழுப்பு. டாக்டர் போய் பார்த்தா ஃபேட்டி லிவர்பாங்க. இப்போது குரு பயிற்சிக்கு பிறகு அது நடக்கும். அப்போ அதுக்கான சிம்டம்ஸ் 3 மாசத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசம், ஹெல்த்தில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அதுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். நீங்கள் உணவே மருந்துங்கிறாங்க பாருங்க, உணவு கட்டுப்பாடு இருந்தாலே அது சரியாயிடும். அப்போ இது ஒன்று. ரெண்டாவது வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலைக்கு அப்படின்னு ட்ரை பண்ணணும். உள்ளூரில் சரியாக வேலை கிடைக்கல வச்சுக்கோங்களேன், இவங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருப்பாங்க, இடத்தையே மாற்ற மாட்டேப்பாங்க. இப்போ வெளியூர் வேலை அது கிடைக்கும். அந்த வெளியூர் வேலையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றமும் வரும். இன்னொரு புறம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல லோன் இப்போ கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்கும். இது எல்லாமே இருக்குது. ஆனால் சக வியாபாரிகளே சிலருக்கு எதிராக மாறுவாங்க. வியாபார போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதான் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக தான் அதை சமாளிச்சுக்கிட்டு வரணும். யாருக்கும் இரவலாக தங்கத்தை கொடுக்கக்கூடாது. பிறரை நம்பி உறுதி பத்திரம் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது. இப்போ கடனாக கொடுங்க அப்படிம்பாங்க, நல்ல நட்பாக இருப்பாங்க, கைமாத்தா கொடுப்பாங்க, கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவசரத்துக்கு ஒரு நகையை கொடுத்துருப்பாங்க, நகையை திருப்பி தர மாட்டாங்க, சண்டையாக போயிடும். அப்போ யார்கிட்ட கொடுத்தாலும் நெருங்கியவர்கள்ட்ட கொடுத்தா கூட எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நகை திருடு போகும் சொல்கிறோம் பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நகை திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நகைகளை பத்திரமா வச்சுக்கிடணும். வீட்டில் கேஷ் வச்சுருந்தா கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதிக சம்பளம் எதிர்பார்ப்பாங்க, அதிக சலுகைகளை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா கூட அதிக சலுகைகளை
இப்போ எதிர்பார்ப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து வீடு விலைக்கு வரும், அதை வாங்கக்கூடிய யோகம் இப்போ கூடி வரும். அப்போ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. குடும்ப வருமானம் பெருகுது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு யோகமான விஷயம்தான். இவங்களுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அவர் இவங்களுடைய அந்த 9வது ஸ்தானம் 10வது ஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் வீடு தான் இவங்களுக்கு 10வது ஸ்தானம். அந்த 10வது ஸ்தானத்தோட குருவுக்கு தொடர்பு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, 9வது ஸ்தானத்துக்கு அதிபதியானவன் புதன், அந்த புதனுடைய இன்னொரு வீடான மிதுனத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் 10வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல நிலைத்த வேலை கிடைக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, எதுக்கு யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, புதன்கிறவர் இளைஞர்களை குறிக்கிற கிரகம். அந்த புதன் வீட்டுக்கு குரு வராரு. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த குரு இந்த 10வது ஸ்தானத்தை பார்க்கும்போது மகர ராசியை சேர்ந்த யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுது. அது ஒரு யோகம் இருக்குது. ஹெல்த்துக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளிநாடுகளில் எனக்கு வேலை கிடைக்குமா கேட்குறவங்களுக்கு வெளிநாட்டில் உறுதியாக வேலை கிடைக்கும். அந்த யோகம் இருக்குமா, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பணத்தை சேமிக்கிற எண்ணங்கள் நிறைய பெருகும். அது இருக்கும். கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய பேர் அதை தப்பாக பண்ணுவாங்க. கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஒரு ஷேர் நஷ்டமாகும் போது இவங்களுக்கு பாதிப்பு வரும். அது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், பிள்ளைகள் வளர்ப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க பிள்ளைகள் இஷ்டத்துக்கு நடப்பாங்க. அப்போ அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது கொண்டு வந்துக்கிடணும். அது நல்லது. ஸோ மகர ராசிக்காரர்கள் வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்குது, பயணங்கள் திருப்தியாக அமையுது, முயற்சிகள் வெற்றி பெறுது. இது எல்லாமே நல்லா இருக்குது. திருமணமான இளம் தம்பதிகள் தாம்பத்திய வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ சரியாயிடும். கவுன்ஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கவுன்ஸ் திருப்தியாக இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க. அப்படி நல்ல மாற்றம் வரும். ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, குரு ராகவேந்திரரை வழிபடணும். ராகவேந்திரர் வழிபாடு. ஆமாம், மகான், மந்திராலய மகான். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதனவேங்கிறோம். மகர ராசிக்காரங்க அவசியம் குரு ராகவேந்திரரை வழிபடணும். ஹஸ்தோதகம் அப்படிங்கிற பரிகாரத்தை பண்ணணும். இது ராகவேந்திர மடங்களில் போய் ஹஸ்தோதகம் பண்ணணும் அப்படின்னா அங்கே வழிமுறை காட்டுவாங்க. அந்த ஹஸ்தோதகம் பண்ணணும். ராகவேந்திரருக்கு தீபாராதனை அந்த மடத்தில் போய் பண்ணணும். கல்கண்டு நைவேத்தியம் பண்ணணும். இதை செய்துக்கிட்டு வரும்போது பெரிய வளர்ச்சி இருக்கும். உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். அது காரணம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். மகர ராசிக்காரங்க சாப்பாட்டில் கவனமாக இருந்துட்டால் 2025 எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நல்ல வருஷம். சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிடணும். பத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸ், அதை பத்திரமா வச்சுக்கணும். சில காணாமல் போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதை கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போரும் நல்லபடியாக இருக்கும். ஓகே சார், அதாவது இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார், இல்லை அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுறது தான் வழிபாடு, அதாவது அவங்களுக்கான பரிகாரமேவா? ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வராமல் அதை காப்பாற்றும். குரு ராகவேந்திரர் இருக்கார் பாருங்க, அவர் வழிபடக்கூடியதாமா நல்ல பரிகாரம். ஓகே சார். அந்த மங்கள அட்சதைன்னு சொல்லுவாங்கம்மா, அந்த அட்சதை அற்புதமான பலன் தரும். அதே மாதிரி நீங்கள் ராகவேந்திரா மடங்களில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ராகவேந்திர ஆராதனை நடக்குமா. அந்த ஆராதனையில் பங்கு பெறுவது என்பதை நம்ம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ராகவேந்திர ஆராதனையில் கலந்துக்கிட முடியும். அதில் அவங்க சாப்பிட்ட இலையில் அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் கூட இருக்குமா. இதெல்லாம் பெரிய வியாதிகளை குணமாக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. பலர் சொல்லுவாங்க, சார் நல்ல பலன் தெரியுதும்பாங்க. அந்த மந்திராலய மகானை வழிபட எல்லா நன்மைகளும் வருமா.